தெலுங்கு ஸ்டாரான நாக சைத்தன்யாவை எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருடைய ஒய்ஃப் வந்து இப்பதான் அவங்க கல்யாணம் ஆயிட்டு ஒரு 2 months தான் ஆகுது, ஷோபிதா. ஸோ அவங்களுடைய இந்த முடிவு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல பயங்கர வைரலா பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர கிளாமரஸா அவங்க எடுக்கிற ஒரு ஸ்டெப் ஆகட்டும், எங்காச்சும் ஒரு ஷூட் போகணும், இல்லைன்னா வந்து இந்த இன்டர்வியூஸ் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரியோ இல்ல ப்ரொமோஷனோ எங்க போனாலும் ஒரு கவர்ச்சியான முறையில தான் அவங்க போயிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க சூஸ் பண்ற ஒரு ஃபிலிம்ஸும் மேபி அது எந்த மாதிரியான கண்டென்ட்டா இருந்தாலும் ஓகே நான் நடிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்ற ஷோபிதா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப ட்ரெடிஷ்னலா இதுக்கப்புறம் நான் இப்படிதான் இருக்கணும், என்னுடைய லைன் இதுதான், என்னுடைய ஃப்ரேம் லைன் இதுதான், இவ்வளவுதான், இதை தாண்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே ஒரு கோடு போட்டு வாழ்றதுக்கான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஷோபிதா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவர்ச்சிகரமான உடைகள் அடியறதோ இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி படங்கள் சூஸ் பண்றதோ நான் தவிர்த்துட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல். அண்ட் அவங்க இப்போ ஒரு ப்ரொமோஷன்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா வந்து எங்காச்சும் வெளியே போகும்போதே பயங்கர ட்ரெடிஷ்னலான ஒரு வியரோட தான் அவங்க வெளியே போயிட்டு இருக்காங்க. எனிவே இந்த சம்பவம் பார்த்ததுக்கு அப்புறம் சூப்பர்ல அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா நாக சைத்தன்யா சமந்தாவை வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாங்க இவங்க அவங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் திரும்பவும் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 2 பேரும் ஒரு ஈக்குவலைஸ்டா ஓகே நம்மளோட லைஃப் இன்னும் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சாய்ஸ் வந்து தப்பு கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. எனிவே அவரோட லைஃபை மூவ் ஆன் பண்ணணும்னு நினைச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டு ரொம்ப சூப்பராகவும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கோட நான் என்ன தயார் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோபிதா எடுத்துட்டேன். இந்த ஒரு ஸ்டெப்காக பல பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், அவங்களோட டிசிஷன் எப்படி இருக்கு ஒரு ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் சினிமா பாலிடிக்ஸ் அப்படின்னு எல்லாத்த பத்தியும் பேசலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.